ஒரு தவளையை சூடான தண்ணியில் போட்டதும் நமக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்றத உணர்ந்து அந்த தண்ணியிலிருந்து உடனே குதிச்சு தன்னை காப்பாற்றிக்கும். ஆனால் அதே தவளையை மிதமான சூடில் இருக்க தண்ணியில் போட்டு தீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பார்த்தீங்களா, அந்த தவளை வெளியில் வர முடியாமல் அதுக்குள்ளேயே விழுந்து செத்துரும். ஏன் யோசிச்சிருக்கீங்களா? அந்த தவளையால் வெளியில் குதிக்க முடியாததுனால இல்லை, அந்த தவளை அதுக்கு வர ஆபத்தை சரியான நேரத்தில் உணராதது தான் காரணம். இது போல தாங்க நாமளும் நிறைய நேரத்தில் நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம ஸ்மார்ட்டோ கேப்பபிளோ இல்லாததுலாம் காரணம் கிடையாது. நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடுறது, அதாவது ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறதுனால தான் இப்படி ஆகுது. நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு பயங்களை எல்லாம் விட்டு வெளியில் வந்து நம்ம முயற்சி பண்ணோன்னா நிச்சயம் நம்மளோட ட்ரீம்ஸையும் மற்ற வேலைகளையும் நம்ம சிறப்பாக செஞ்சு அச்சீவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.